600 வழக்கறிஞர்கள் சேர்ந்து நீதித்துறையை காப்பாற்ற கோரி தலைமை நீதிபதிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதம் இந்திய அரசியல புயல கிளப்பியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் நீதிமன்றங்களுக்கு அழுத்தம் தரதாகவும் நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் அவதூறு ஏற்படுத்துற வகையில பொய் பிரச்சாரங்கள் செய்யறதாகவும் இந்த கடிதம் மூலமா 600 வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு இருக்காங்க. இந்த செய்தி வெளியான பின்பு பாஜக தான் அப்படிப்பட்ட அரசியல் செஞ்சு வராங்கன்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பா பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்துல பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாரு. பிறரை மிரட்டுறதும் துன்புறுத்துறதும் காங்கிரஸ் உடைய கலாச்சாரம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காங்கிரஸ் விசுவாசமான நீதித்துறை வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. தங்களுடைய சுயலாபத்துக்காக வெக்கம் இல்லாம மற்றவர்களிடம் இருந்து விசுவாசத்தை எதிர்பார்க்கிற காங்கிரஸ் தேசத்துக்காக அர்ப்பணிப்புகளை செய்யறதில்ல. அதனால 140 கோடி இந்தியர்கள் அவங்கள ஒதுக்கி வச்சதுல ஆச்சரியம் ஒண்ணு இல்லைன்னு காட்டமா பதிவிட்டிருந்தாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா பிரதமர் மோடி பதிவிட்ட அதே எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே செய்யற தப்பு செஞ்சுட்டு காங்கிரஸ் மேல பழி போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பதிவை ஒரு அறிக்கையாகவும் மாற்றி அதுல பிரதமர் மோடியை நோக்கி 4 கேள்விகளை எழுப்பியிருக்காரு. முதலாவதா, இந்திய வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி நடக்காத சம்பவமா உங்களோட ஆட்சியில எதற்காக உச்ச நீதிமன்றத்துடைய 4 சீனியர் நீதிபதிகள் ஜனநாயகம் ஆபத்துல இருக்குன்னு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இரண்டாவதா, அன்னைக்கு ஜனநாயகம் ஆபத்துல இருக்குன்னு பத்திரிகைகள் வழியா மக்கள் கிட்ட முறையிட்ட 4 நீதிபதிகள ஒருத்தரை உங்க அரசாங்கம் ஏன் ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுத்ததுன்னு கேட்டிருக்காரு. மூன்றாவது கேள்வியா, 2024 மக்களவை தேர்தலுக்காக மேற்கு வங்கத்துடைய முன்னாள் நீதிபதியை பாஜக ஏன் வேட்பாளரா அறிவிச்சிருக்கணும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இறுதியா, உச்ச நீதிமன்றம் மறுத்த தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை உங்க ஆட்சி ஏன் கொண்டு வந்ததுன்னு கேட்டிருக்காரு. இந்தியால இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் மக்களுக்கு சொந்தமானவை. அவற்றோட அதிகாரத்தை பிடுங்கி பலவீனமாக்குறதுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. காங்கிரஸ் கட்சி இந்த கட்டமைப்பு உருவாக்க உதவி செய்த கட்சி. காங்கிரஸ் உடைய பல தலைவர்களும் தொண்டர்களும் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக அவங்க உயிரை விட்டுருக்காங்க. இந்தியாவுடைய இந்த கட்டமைப்பை உங்ககிட்ட இருந்து எடுத்து மீண்டும் மக்கள் கிட்ட கொடுப்போம்னு சூளுரைச்சிருக்காரு கார்கே. நாட்டுல நடக்கிற விஷயங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல பெரிதா ரியாக்ட் பண்ணாத பிரதமர் மோடி வழக்கறிஞர்கள் கடிதத்துக்கு ரியாக்ட் பண்ணினதும் அதுக்கு கார்கே அதிரடியா பதிலடி கொடுத்ததும் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது.